என்னை தகுதிப்படுத்தின ஆண்டவரை நான் ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபையினுடைய மூப்பர்களுக்கும் சபையாருக்கும் ஆண்டுடைய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆலந்துறை ஊழியத்திற்காய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அந்த ஊழியங்களிலே சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் முனைந்து வருகிறோம். இந்த வருடத்திலே அங்கே டீனேஜ் பசங்களை நாங்கள் கவர்ந்து அவர்களுக்காக ஒரு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் வருகின்ற ஏப்ரல் மாத கடைசியிலே வைக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம். அதற்காக வந்திருக்கிற அருமையான சுரேஷ் அவர்கள் இந்த டீனேஜ் பசங்களுக்கோட போய் அவங்க கூட கிரிக்கெட்லாம் விளாண்டு அவர்களோடு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து அவர்களுக்கு மே மாதத்திலே ஒரு சுவிசேஷ கூட்டமும் அவர்களுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம். எனவே அந்த காரியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அதே போல அடியனுக்காகவும் அடியனுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக தொடர்ந்து அங்கே நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை அருமையாக சில குறைகள், நிறைகள், பாடுகள், தடைகள் இருந்தாலும் கூட அதை முன்னேற்றி கொண்டு போக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்து வருகிறார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு மிக உறுதுணையாக அருமையான சகோதரன் சுரேஷும் அவர்களுடைய குடும்பத்தாரும் எங்களோடு சேர்ந்து அங்கே ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய குடும்பத்தாருக்காகவும் அதிகமாக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை அடியேன் பேசினது போது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நீ ஆதியிலே இருந்த அன்பை விட்டு விழுந்தாய் என்று சொல்லி என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அடியேனுக்கு கிருபை பாராட்டினார். அதை தொடர்ந்து அதே அன்பு என்கிற அந்த தலைப்பிலேயே தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் ஆன அன்பு கூறுதல் என்கிற அந்த தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 22வது அதிகாரம் 37, 39, மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 12வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலே இன்றைய நாளின் செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை ஏவினதினாலே கடந்த நாட்களிலே நான் இதன் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டதினாலே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதே வசனங்களையே மார்க்கு 12, 30, 31 நான் வாசிக்கிறோம். எனவே அதை மீண்டும் வாசிக்க விரும்பவில்லை. நிறைய வசனங்கள் இருப்பதனாலே நான் பெரும்பாலும் இந்த வசனங்களை நானே வாசித்து விடுகிறேன். என்னால் முடியாத போது அருமையான தம்பி கிப்சன் அதற்காக உதவுவார். அவர் அந்த மைக்கில் வாசிக்கும் போது அவர்கள் வாசிக்க நேர்ந்தால் அவர் மைக்கிலே வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம் தான் இது. இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கற்பனைகளிலே கொடுக்கப்பட்ட வசனங்களாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு நியாய பிரமாணத்தையும் இந்த 2 வசனங்களுக்குள்ளாக அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்க முடியும்.
நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த 2 வசனங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படியானால் முதலாவது நாம் பார்க்கும்போது தேவனிடத்திலே அன்பு கூறுவது, அதை பற்றி சொல்லும்போது நம் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் நாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமா? முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறோமா? முழு மனதோடு அன்பு கூறுகிறோமா? முழு மனதோடுன்னு சொன்னா வேற எந்த தடையும் இல்லாம. அப்படிப்பட்ட அன்பு தேவனிடத்திலே காட்டப்படக்கூடிய நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடவோம். மத்தேயு 10:37 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். அதே போல மத்தேயு 19:29 நாம் வாசிக்கும் போது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிற நாம், இங்கே குறிப்பிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட எந்த காரியத்தையும் அல்லது எந்த நபரையும் நாம் ஆண்டவரை நேசிப்பதை விட அதிகமாக நேசிக்க கூடாது. நாம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். அவனுக்கு 100 வயதிலே ஒரு மகன் பிறக்கிறான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவன் ஏறக்குறைய தன்னுடைய இளம் வயதை அடையும் போது, தன்னுடைய டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வயதை அடையும் போது அவனை கொண்டு போய் பலி கொடுக்க சொல்லுகிறார் ஆண்டவர். ஆபிரகாம் ஒரு வார்த்தை ஏன், எதற்கு, என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. அதனால்தான் அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம், இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல நாம் நம் சொன்னது போல நம்மிடத்திலும் ஆண்டவர் சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் பலி கொடுக்க கொண்டு போவோமா? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனிடத்திலே நாம் செலுத்தக்கூடிய அன்பு இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தையும் விட, எந்த நபரையும் விட அதிகமானதாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆனந்துறையிலே இப்பொழுது நாங்கள் எம்மாவுஸ் பைபிள் கோர்ஸினுடைய அந்த புத்தகத்தை வைத்து நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அதிலே ஆதாமை குறித்து சொல்லும்போது இப்படியாக நாங்கள் படித்தோம். முதலாவது அந்த கனியை சாப்பிட்டது யார்? ஏவாள். ஏவாள் சாப்பிட்ட பின்புதான் ஆதாம் இடத்துல அந்த பழத்தை கொண்டு போய் கொடுக்கிறாள். இப்போ ஆதாமுக்கு என்னங்க இருக்கு? ஆப்ஷன் இருக்கு, இல்லையா? நான் என்னுடைய மனைவியை பிரியப்படுத்துவதா அல்லது என்னுடைய தேவனை பிரியப்படுத்துவதா? என் மனைவியை பிரியப்படுத்தி அவளோடு சேர்ந்து மரணத்தை தழுவ ரெடியாக இருக்கிறேனா, அல்லது இல்ல நீ எப்படியோ போ, நான் உன்னை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி அந்த பழத்தை ஆதாம் சாப்பிடாமல் இருந்திருந்தானால் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மனுஷ சந்ததியினுடைய நிலை வேறாய் இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய இஷ்டம் என்னவாய் இருந்தது? தேவனை பிரியப்படுத்துவதை விட அவன் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதை விட, தேவனோடு உலாவுவதை விட, தேவனோடு சஞ்சரிப்பதை விட
தன்னுடைய மனைவியை பிரியப்படுத்தி பாவத்திலே விழுவது அவனுக்கு சிறந்ததாக தெரிந்தது. அதனாலே இந்த மனுக்குலம் முழுவதும் இன்றைக்கு பாவத்திற்குள்ளாக உழன்று கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை. ஒருவேளை மனைவி ஆண்டவர் நேசிக்க சொல்லியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் ஆண்டவரை விட அதிகமாக நான் என்னுடைய மனைவி நேசித்தால் அதை விட மிகப்பெரிய விக்கிரகம் வேறு எதுவுமாக இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளையை அதிகமாக நேசித்தால் அதை விட ஒரு மிகப்பெரிய விக்கிரகம் வேறு எதுவுமாக இருக்க முடியாது. எனவே ஆண்டவரை நேசிப்பதை விட வேறு எவரையும் எதையும் நாம் நேசிக்க கூடாது. அப்படியானால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், ரோமர் 8:28 இப்படியாக வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை நன்மையாய் நடக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆஸ் குட் என்று சொல்லவில்லை. ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் குட் என்று சொல்லுகிறது. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை கஷ்டங்க, தேவனிடத்துல அன்பு கூறும்போது நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அது எல்லாமே பின்னால வரக்கூடிய நன்மைக்கு ஏதுவாக அது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2:9 எப்படி சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இன்றைய காலத்துல திரைப்படங்கள்ல மிகப்பெரிய கிராஃபிக் காட்சிகளை எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அவதார் என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்துல அதுல இருக்கக்கூடிய காட்சிகளை அந்த டைரக்டர், அதை ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன், அவர் பல வருடங்களுக்கு முன்பதாக அவர் தன்னுடைய கற்பனையிலே கொண்டு வந்து விட்டார். ஆனால் அதற்கான கேமரா இல்லைங்க. கேமரா இல்லை. அதற்காக அவர் பல வருடம் காத்து கொண்டு வேண்டியதாக இருந்தது. டெக்னாலஜி இல்லை. ஆனால் அந்த திரைப்படத்தை 3Dயில் வெளியிட்டார்கள். 3Dயில் எல்லாம் நாங்கள் பார்க்கல, தெரியல. ஆனால் அதை பார்த்தவர்கள் மெய்சிலிர்த்து அதை பற்றி மிக பயங்கரமாக புகழ்ந்தார்கள். ஒருவேளை அது 3Dயில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. ஆனால் அதை விட மேலானதாக நம்முடைய கற்பனைகளுக்கே எட்ட முடியாத அளவிலே ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்பேற்பட்ட நன்மை காத்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்த்து இந்தியாவினுடைய பிரதமராகிய மோடி அவர்களை எல்லாருக்கும் தெரியும். எனக்கு மோடிய தெரியும். மோடிக்கு என்னை தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? ஒருவேளை நம்ம பிரதமர், பாரத பிரதமர் மோடிக்கு என்னை தெரியும்னா என் நடைய எப்படி இருக்குங்க? எனக்கு ஒரு தனி கெத்து இல்லைங்களா? அவருக்கு என்னை தெரியுங்க இல்லையா? அப்படியானால் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறோம். நான் தேவனை அறிந்தது வேறு, தேவன் என்னை அறிந்திருக்கிறார். He know me. இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே படைத்த கடவுளுக்கு என்னை தெரியும் என்று சொன்னா, இந்த உலகத்துல இதை விட பாக்கியம் பெற்ற ஜனங்கள் வேறு யாராக இருக்க முடியும்? நினைத்து பார்ப்போம் இல்லைங்களா? அடுத்து யாக்கோபு 1:12 எப்படி சொல்கிறார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இல்லைங்களா? அவருக்கு என்னை தெரியுங்கிறது மட்டும் இல்லை, அவர் என்னை ராஜாவாக்க போறார், ஜீவ கிரீடத்தை வைக்க போறார். இல்லைங்களா? அவர் என்னை தெரிந்தது மட்டும் இல்லை, அவர் என்னை உயர்த்த போகிறார்.
இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாக்கோபு 2:15 இப்படி சொல்கிறார், பிரியமான சகோதரர்களே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தினால் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இல்லைங்களா? ஒரு ராஜ்யத்தை, அவரோடு சேர்ந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாக்களாக. இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படின்னா தேவனிடத்துல அன்பு கூறாதவர்களுக்கு என்னங்க அப்படின்னா, 1 Corinthians 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இல்லைங்களா? தேவனிடத்துல அன்பு கூறாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் இப்பதான் சொன்னோம், பாக்கியம் பெற்றவர்கள், மாறாக சபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். சபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். திருவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவதை பத்தி பார்த்தோம். அதை தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, அதே வசனத்துல, நாம் ஏற்கனவே படித்த வசனத்துல, இதற்கு ஒப்பாயிருக்கிற இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த பிறனிடத்திலே என்பதை நான் தியானித்து கொண்டிருந்த போது அருமையான அங்கிள்கிட்ட, ஜோசப் ராஜன் அங்கிள்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், அங்கிள், இந்த பிறனிடத்துல அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல நெய்பர்ன்னு இருக்குது, அப்படின்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் என் கூட இருக்கிறவனை தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்கிள், மூல பாஷையில எப்படி இருக்கு? உன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னார். உன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் மூல பாஷையில அப்படிதான் இருக்குது என்று சொன்னார். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நெய்பர் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உன்னை தவிர மற்ற எல்லாரையும், இங்க பிறன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு நம்மை தவிர இருக்கிற மற்ற எல்லாரிடத்திலும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நான் அவர்களிடத்துல அன்பு கூற வேண்டும். இன்னொன்று, இதற்கு ஒப்பாயிருக்கிற என்று சொல்லும் போது என்ன சொல்றதுங்க, அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கும் மனிதர்களிடத்துல அன்பு கூறுவதற்கும் வித்தியாசமே இருக்க கூடாது. இல்லைங்களா? ஒரு ரூபாய் நோட்டை எடுத்தா ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் ஆயிருக்குது, இன்னொரு சைடு பிரிண்ட் ஆகலைன்னா அது செல்லா காசு. இல்லைங்களா? அது செல்லா காசு. உங்களுடைய அன்பு செல்லாம போயிருங்க. நம்முடைய அன்பு செல்லாம போயிரும். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்றேன், ஆனா என்னுடைய உடன் கூட இருப்பவர்களிடத்துல, உடன் சகோதரரிடத்துல, என்னோடு வேலை செய்பவரிடத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, நான் பார்க்கிற மனிதர்களிடத்துல அன்பு கூற இயலவில்லை என்று சொன்னால் நீங்களும் நாளும் என்னங்க, செல்லா காசு. அதை வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. இல்லைங்களா? இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாத்தாள் அச்சிடுவாங்க, குட்டி குட்டியா இருக்கும். அதுல கூட ரெண்டு சைடும் பிரிண்ட் ஆயிருக்கும். அதுல கூட ஒரு சைடு பிரிண்ட் ஆகலைன்னா அந்த குழந்தை அதை ரூபா நோட்டாவே எடுத்துக்காது. குழந்தை கூட மதிக்காது. இல்லைங்களா? சின்ன குழந்தை கூட அதை மதிக்காது. அப்படிதான் நம்முடைய நிலைமை காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் நாம் மற்றொரு இடத்துல, பிறர் இடத்துல எப்படி அன்பு கூற வேண்டும்? யோவான் 13:34 இப்படி சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே கட்டளை இது மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணி காட்டுறார். ஆனால் அவர் தன்னுடைய வாயிலிருந்து கொடுத்த ஒரே கட்டளை என்னங்க? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே அல்லது என்னிடத்திலே எப்படி அன்பு காட்டினாரோ
அதே போல நான் மற்றொரு இடத்துல அன்பு காட்ட வேண்டும். அப்படியானால் தேவன் நம்மிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தார்? நாம் ஆராதனை வேலைகளில் அதிகமாக சிந்திப்பது உண்டு. அதை சிந்திக்கும் போது தேவனுடைய குணாதிசயங்களிலேயே மிக மிக முக்கியமானது அன்புதாங்க. தேவனை நாம் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அவர் எப்படிதான் தெரிகிறாரு? அன்பான தெய்வமாக தான் தெரிகிறார். இல்லைங்களா? நாங்க யூத் ஸ்டடியில படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? யாத்திராகமம் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ மோசேயை அனுப்பும்போது நான் யெகோவா என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்துல தம்பி தான் சொன்ன. அப்படி எத்தனை முறை நானே கர்த்தன் சொல்லியிருக்கு? 12 முறை சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தைரியமா போ, நானே கர்த்தர். அது தேவனுடைய அன்பை காட்டக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய அன்பை காட்டக்கூடிய, நீங்க தேவனை எவ்வளவு நாம் தியானித்தாலும் அல்டிமேட்டா நம்ம கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா? என்னுடைய தேவன் அன்பானவர், அவருடைய குணாதிசயம் அன்பா இருக்கிறது. இல்லைங்களா? யோவான் 1 யோவான் 4:8 இப்படி சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் அப்படித்தான் சொல்றது. 1 யோவான் 4:16 தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயமே அன்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தார்? நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், மனப்பாடமா தெரிந்த வசனம், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இல்லைங்களா? தேவனுடைய, இல்லைங்களா, இவ்வளவாய். இந்த இவ்வளவு அப்படிங்கிற அளவு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இந்த காலையிலும் அதை தான் நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த இவ்வளவுங்கிறதுக்கு எந்த அளவு சொல்றதுன்னு உலகத்துல எந்த மனுஷனாலையும் முடியவே முடியாதுங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. 1 யோவான் 4:9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இல்லைங்களா? தேவனுடைய அன்பு அதன் மூலியமாக தான் வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. அதுக்கு முன்னால வரைக்கும் அப்படின்னா நான் அன்பே இல்லைங்களா? இல்லைங்க. தேவனுடைய அன்பு நம்மிடத்துல அப்பதான் உண்டாயிற்று. இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லைங்க, தேவன் தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வந்து காட்டின போது, இந்த வசனங்களை படித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய அன்பை காட்டும்படிதான் வந்தாரு, ஆனா அவங்க ஏத்துக்கல. ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புணக்கரிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இல்லைங்களா? அன்பு காட்டுவதற்காக வந்த தெய்வத்தை இந்த உலகம் என்னதாங்க பண்ணுச்சு? அசட்டை பண்ணுச்சு, புறக்கணித்தது. இல்லைங்களா? ஆனா அவர் அன்பு காட்டாம போனாரா? இல்ல. எந்த நிலைமையில அன்பு காட்டினார் என்று சொன்னால், ரோமர் 5:7-8 நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மன்னிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கும்போது, இல்லைங்களா, அவருடைய அன்புக்கு தகுதியே இல்லாதவர்களாக இருக்கும்போது அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். இல்லைங்களா? 1 யோவான் 3:1 அருமையான வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று. இல்லைங்களா? இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது வாட் மேனர் ஆஃப் லவ் என்று சொல்லுகிறது. என்ன
முறையில் அல்லது எந்த பாங்கில் அவருடைய அன்பு இருக்கிறது என்று பாருங்கள். இதை புரிந்து கொள்வதற்காக நான் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல வாசித்தேன். அதுல வாட் குவாலிட்டி ஆஃப் லவ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வாட் குவாலிட்டி ஆஃப் லவ் இல்லைங்களா? அது பிராக்கெட்ல இப்படி கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்கிரெடிபிள் என்று சொல்லி, நம்ப முடியாத, இல்லைங்களா? ஒருத்தராலையும் நம்பவே முடியாது. இன்றைக்கும் ஆண்டவரை என்னிடத்தில் அன்பு கூர்ந்தீரா, எனக்காக இவ்வளவாக பாடுகளை அனுபவித்தீரா, எனக்காக இந்த சிலுவை மரத்தை சுமந்தீரா, எனக்காக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிக்கப்பட்டீரா, இந்த பாவிக்காகவா, இவ்வளவு கேவலமானவனுக்காகவா? நம்ப முடியவில்லை. இன்கிரெடிபிள், இல்லைங்களா? எவ்வளவு பெரிதான அன்பு நம் மீது காட்டி இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்பை தான் தேவன் நம் மீது காட்டினார். இந்த அன்பை சொல்லிட்டே போனோம்னா இந்த வருஷம் ஃபுல்லா பேசினாலும் தீரவே தீராதுங்க. அதனின் அகலம், உயரம், ஆழம் அளவில்லாதது, இல்லைங்களா? இல்லைங்களா? நம்ம பாடுகிறோம் இல்லையா? அப்போ இதை போலத்தான் நாமும் அன்பு கூற வேண்டும். ஏன்னா நம்ம படிச்சோம் ஏற்கனவே, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல மற்றவங்ககிட்டையும் அன்பு கூறணும். சரிங்க, எல்லாம் ஓகே. நம்மனால இப்படி அன்பு கூற முடியுமா? முடியுமா? இல்ல முடியுதா? நிச்சயமா என்னால முடியல. நிச்சயமா என்னால முடியல. அதனாலதான் தேவன் இந்த வசனங்களோடு என்னோடு முதலில் பேசினார். என்னோடு முதலில் பேசினார். மத்தேயு 24:12 சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். 2 தீமோத்தேயு 3:1-3 சொல்லும்போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் என்னங்க இருக்காங்க. இதுல சுவாப அன்பு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுவாப அன்பு நம்ம பிறப்பிலேயே, நம்முடைய ஜென்மத்திலேயே நமக்கு கொடுக்கிற அன்பு. ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம டிஎன்ஏலயே இருக்க வேண்டிய அன்பு கூட இந்த காலத்துல இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. நாய் நரிக்கு காக்கா குருவிக்கு எல்லாம் இருக்க வேண்டிய அன்பு கூட இன்றைக்கு மனிதனிடத்துல காணப்படுவது இல்லை, இல்லைங்களா? தன்னுடைய காம இச்சைக்காக தன் பெற்ற குழந்தையை கொன்று போடுகிற தாய்மார்கள் வாழக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைத்து பார்ப்போம். கொடூரமாக சமீபத்தில் படைத்தோம். பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம கொன்னு சின்ன சின்னதா வெட்டி குக்கர்ல போட்டு கரைச்சு குளத்துல கொண்டு போய் தூக்கி வீசின நிலை இன்றைக்கு இருந்தது. எவ்வளவு கொடூரமானவர்களாக இன்றைய மனித சமுதாயம் காணப்படுகிறது. இப்படிதான் இருக்குன்னு வசனமும் சொல்லிருச்சு. அப்படின்னா நான் எப்படிதான் அன்பு கூறுவது? தேவன் அன்பு கூர்ந்தது போல நாம் பிறரிடத்துல எப்படி அன்பு கூறுவது? நிச்சயமாக நம்முடைய பலத்தினாலோ அறிவினாலோ ஞானத்தினாலோ இல்ல நமக்கு இருக்கிற ஒன்னுத்துக்கும் ஆகாத பிரயோஜனமே இல்லாத அன்புனால வேற யாரையும் நம்மளால அன்பு கூற முடியவே முடியாது. அதனாலதான் நம்மளால முடியாதுன்னு தெரியுங்க. நம்மளால தேவனுக்கு முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் அவர் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம கிட்ட இருக்கிற அன்பு பிரயோஜனமே இல்லாத அன்பு. இந்த அன்பை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால்தான் பரிசுத்த ஆவியினாலே தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? அவருடைய அன்பை நமக்குள்ளாக ஊற்றி வைத்திருக்கிறார், இல்லைங்களா? ஊற்றப்பட்டது என்று சொல்லும் போது எதைங்க ஊத்த முடியும்? தண்ணிய இல்ல ஏதாவது ஒரு திரவத்தை தான் ஊற்ற முடியும். அப்போ ஒரு பாத்திரத்துல ஊற்றப்பட்ட திரவமானது, ஒரு ஜூஸோ தண்ணியோ எதுவோ,
என்ன பண்ணணுங்க? மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னா அந்த பாத்திரத்திலிருந்து வேறு பாத்திரத்துக்கு போகணும். ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் தண்ணீரை நிரப்பினார், நிரப்ப சொன்னார். அது திராட்சை ரசமாக மற்றவர்களுக்கு பயன்பட்டது. தேவனுடைய அன்பு நம்மிடத்துல ஊற்றப்பட்டதாகி இருந்தால் நாம் பயன்படக்கூடியவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்டக்கூடியவர்களாக இருப்போம். தேவ அன்பை காட்டக்கூடியவர்களாக இருப்போம். சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் ஊத்துனா நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. தேவன் அப்படிப்பட்ட அன்பை தான் நம்ம இடத்துல ஊற்றி இருக்கிறார். யோவான் 7:37-39 வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இல்லைங்களா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்மிடத்திலிருந்து ஓடணும். நம்ம இடத்துல இருந்து அன்பு வழிந்து ஓட வேண்டும். இல்லைங்களா? இங்கே சொல்லும் போது தம்மை விசுவாசிக்கிற அழைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆவியை குறித்துன்னா என்னங்க அர்த்தம்? ஆவினா என்ன? நிறைய நேரத்துல ஆவினா நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிறதே இல்லை, இல்லைங்களா? யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லப்படுதுங்க? அவன் எலியாவின் ஆவியை பெற்றவனாய் இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தங்க? எலியாவினுடைய குணாதிசயம் அவனிடத்துல காணப்படுகிறது. இல்லைங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தேவனை நம்புகிறதுனாலே என்னுடைய உள்ளத்துல பலம் உண்டு, அன்பு உண்டு, தெளிந்த புத்தி உள்ளது. அப்படின்னா இது ஒரு குணாதிசயம். ஆவிங்கிறது குணாதிசயம். நாம் யாருடைய ஆவியை பெற்றவர்கள்? கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். அப்படியானால் அவர் மற்றவர்களை எப்படி நேசித்தாரோ அதை போல நாம் நேசிக்க வேண்டும். அவர் நம்மை எப்படி நேசித்தாரோ அதை போல நாம் பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறாருங்க. நம்மால முடியாது, ஆனால் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை நம்மிடத்துல ஊற்றி இருக்கிறார். இப்பேற்பட்ட அந்த ஆவியோடு நாம் அன்பு கூறும்போது முதலாவது குடும்பத்துல எடுத்துக்கொள்வோம். இல்லைங்களா? எபேசியர் 5:25-27 வசனங்களை வாசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான். தெரியாத வசனங்களை நான் சொல்லவில்லை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய அன்பு. இன்னைக்கு இதெல்லாம் பல நேரத்துல திருமணங்கள்ல பிரசங்கமா பண்றதோட முடிஞ்சு போயிடுது, இல்லைங்களா? அப்போ சபை இடத்துல தேவன் அன்பு கூர்ந்த போது அல்லது நம்மிடத்துல தேவன் அன்பு கூர்ந்த போது we are not perfect. நாம் குறைவுள்ளவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர தகுதி இல்லாதவர்கள். ஆனால் தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். இல்லைங்களா? எத்தனை பேர், எத்தனை கணவன்மார்கள் அப்படி இருக்கிறோம்? இவ்வளவு கட்டுறதுக்கு நான் இல்லையா அப்படி சொல்றோமா? ஏதாவது தெரியுதா? ஏதாவது தெரியுதா? சரியான மக்கு ஜென்மாகுது, இல்லையா? இப்படிலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோமா? அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வணைந்து எடுத்து நாமும் போய் அங்க நிக்க வைக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். என்னை விட வயதுல மூத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதனால அதை பத்தி நான் அதிகமா பேச விரும்பல, பயமா இருக்குது எனக்கும், இல்லைங்களா?
மனைவிகளுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். எபேசியர் 5:22, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:33 சொல்கிறார், எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். அது என்னங்க, இதை சொல்லும் போது நிறைய நேரத்துல எங்களுக்கெல்லாம் அன்பு கூற வேண்டியதில்லை, நாங்க கீழ்ப்படிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கீழ்ப்படிதலே அன்புல தான் வரணுங்க. அதனாலதான் பயபக்தி. அந்த பயபக்திங்கிறது எப்படி தெரியுங்களா வரும்? அன்புனால மட்டும்தான் வரும், இல்லைங்களா? நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ என் பையன் இருக்கான், அவன் இந்த வயசுல எனக்கு பயப்படுறான்னு சொன்னா, தப்பு பண்ணா அப்பா பெரம்பெடுத்து வெளுத்துருவாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் வளர்ந்து வரும்போது அவன் என்னை பார்த்து எப்படிங்க பயப்படணும்? ஐயோ, நான் தவறு செய்து விட்டால் என்னுடைய தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும், என்னுடைய தகப்பன் தாங்க மாட்டாரே, என்ன என் மீது அன்பு வைத்திருக்கிற என்னுடைய அப்பாவுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை எப்படி செய்ய முடியும்? அந்த உணர்வோடு அவன் பயப்பட்டாதான் அவன் மகன் அர்த்தம், இல்லைங்களா? அவன் மகன் அர்த்தம். அதை போல நான் ஒரு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் போனால் என்னுடைய ஆண்டவருடைய உள்ளம் எப்படி வேதனைப்படும் என்கிற உணர்வோடு, பயபக்தியோடு, புருஷர்களிடத்துல பயபக்தியோடு. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க, மாடர்ன் சொசைட்டி. அது என்ன கொடுமைன்னா, அந்த மாடர்ன் சொசைட்டி விசுவாசிகளுக்குள்ளேயும் வந்துருச்சு. பூர்வத்துல இருந்த பெண்கள் என்ன சொல்லுதுங்க, பேதுருவை சொல்லும் போது தன்னுடைய புருஷன்மார்களை ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்களாம். இன்னைங்களா, யோ வாயா, எங்க வேலையா இல்லையா உனக்கு? பேர் சொல்லி கூப்பிடுறதும், வாடா போடான்னு கூப்பிடுறதும், ஏயான்னு கூப்பிடுறதும், நானும் படிச்சிருக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நான் ஒன்றும் உனக்கு சொல்ல முடிய கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகளுக்கும் அது வந்து விட்டது. நம்முடைய அன்பு, நான் ஜாஸ்தி பேசல, இல்லைங்களா? கொலைசேர் 3:18, மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் ஏத்துக்கணுங்க, உங்களுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் ஏத்துக்கணும். புருஷன்மார்கள் அன்பு செலுத்துவத கர்த்தர், ஆமாண்டா நீ உண்மையாலுமே அன்பு செலுத்துறேன்னு அவரு ஒத்துக்கணும். இல்லைன்னா ரெண்டு பேர்த்தோடைய அன்பும் பொய்யாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நாம் குழந்தைகளுக்கு சொல்லும் போது இப்படியாக சொல்லுகிறார். எபேசியர் 6:1-3, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. யாருக்குங்க? குழந்தைகளுக்கு, இல்லையா? உன் தகப்பனை ஒன்று எதுக்கு சொல்றாருங்க? இன்னொன்னு சொல்றாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்ப, சீக்கிரம் செத்து போயிருவேன், சீக்கிரம் செத்து போயிருவேன், உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்காது உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலைன்னா. இந்த கனம் பண்ணுதலும் அன்பினாலே தான் வரும். நான் ஏற்கனவே அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டேன். பெற்றோர்களுக்கு எபேசியர் 6:4, பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எப்ப பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லிட்டு இருந்தா படிப்பை வெறுத்துருவான். சில வீடுகள் எல்லாம் பார்த்தா தொட்டோ 90க்கெல்லாம் அடியா இருக்குங்க, அடி பிரிச்சு எடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் திருந்தவே மாட்டான். நான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆனா அதே சமயத்துல என் பையனை நான் அடிப்பேன், அடிச்சுட்டு நைட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவேன். நான் அவனிடத்துல சாரி கேட்பேன், தம்பி அப்பா கோவத்துல அடிச்சுட்டு தங்கம், ஆனா நீ இந்த தப்பு பண்ணிருக்கூடாதுல்ல. எனக்கு பிடிக்கலே நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏசப்பாக்கு பிடிக்குமான்னு கேட்பேன். நான் ஏசப்பாக்கு பிடிக்குமான்னு கேட்பேன், இல்லையா?
நாம் அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளிடத்துல அன்பு கூறுகிறோமா? இல்ல சில வீட்டுல அன்பு கூறுறேங்கிற பேர்ல நல்லா ஓராண்டா தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டுறாங்க. அதுக்கு பேர் அன்பு இல்லைங்க. அதுக்கு பேர் அன்பு இல்ல. கடைசியில் அது தருதலையா சுத்துது இல்லைங்களா? பல நேரத்துல நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறதுனால மாணவர்களை பார்க்கிறோம். நான் அன்பு காட்டுறேன்னு சொல்லி கண்டிக்காம வளர்த்தி 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 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால எங்கள் பள்ளியில படித்த ஒரு மாணவன் அவங்க அப்பாவை செவுத்தோட சேர்த்து கழுத்தை பிடிச்சு அவங்க அப்பா மூஞ்சியில குத்துறதுக்கு பக்கத்தால செவுத்துல குத்துனான். அவங்க அப்பா அழுதுட்டு வந்து சொன்னார். அழுதுட்டு வந்து சொன்னார், எவ்வளவு கேட்டாலும் எனக்கு தெரியும், எனக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி கொடுக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி மிக வேகமாக ஓடக்கூடிய வாகனத்தை வாங்கி ஓட்டி அடிபட்டு ரெண்டாக 2 பீஸா போய் செத்தான். கற்பகம் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பையன். என்னுடைய அந்த ஆக்சிடென்ட் நேரில் பார்த்தேன். 2 பீஸாக. நாம் நம்முடைய குழந்தைகளிடத்துல எப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிற நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். திருச்சபையில உடன் சகோதரர்களிடம் நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? 1 யோவான் 4:20-21 படிக்கும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 1:12-9 உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக. நம் உடல் சகோதரத்துல எப்படிப்பட்ட அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம்? 1 யோவான் 3:18 பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லுகிறது. நம்முடைய உடன் சகோதரத்துல இல்லைங்க, அவன் என்னை வளர்றக்கே விடமாட்டிக்கிறான். எங்களை பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது பிரதர் எப்படி பிரதர் இருக்கிறீங்க இல்லையா? ஆனா உள்ளத்துல உள்ளத்துல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எத்தனை விழுந்து போன சகோதரர்களை நாம் தூக்கி மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். பேதுருவை கடல் மீது ஆண்டவர் நடந்து வா என்று சொல்லிவிட்டார். ஆனால் பாதி தூரம் போன பின்பதாக கடலினுடைய அலைகளை பார்த்து பேதுரு கீழே உள்ள போயிட்டாங்க. சத்தம் போடுறாருங்க, அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா? தூக்கி விடுகிறார். இப்ப எப்படிங்க பேதுரு அந்த படகுக்கு போயிருப்பாரு? நடந்துதான் போயிருப்பார் இல்லையா? மீண்டும் நடக்க வைக்கிற ஆண்டவர். அதை போல எத்தனை பேர்களை நாம் தூக்கி நடக்க வைத்திருக்கிறோம். குற்றம் சாட்டுகிறவர்களாக மாத்திரமே நாம் இருந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர்த்த சிலுவையில் அடிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர்த்த சிலுவையில் அடிச்சிருக்கிறோம்? அவர் நெறிந்த நாளலை முறியாதவரும் மங்கேறிய தீயை அணையாதவருமா இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு நாணல் முறிஞ்சுன்னா அது முடிஞ்சு, அவ்வளவுதான். இது விளங்கவே விளங்காதுன்னு முடிவு பண்ணிடுவோம். மங்கி எரிஞ்சுன்னா அதுவே அணையிலனா நம்ம வச்சு டமால்னு அடிச்சு அது எதுக்கு இதுக்கு மேல எரிஞ்சுக்கிட்டு இல்லையா? எப்படி நம்முடைய அன்பு இருக்கிறது சமுதாயத்தில்? சமுதாயத்துல மத்தேயு 5:38-48 வாசிக்கும் போது நிறைய காரியங்களை சொல்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா? அதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். உனது வலது கரத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. திருப்பி கொடுக்குறோமா? இல்ல நல்லா திருப்பி கொடுக்குறோமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அதே ஒரு தேவ மனிதர் இந்த வசனத்தை விவரித்து சொல்லும்போது
நான் ஒருவரை அறைகிறேன் என்று சொன்னால், நம்ம தம்பி பிளஸ்ஸன் இருக்க பிளஸ்ஸனோட கணத்துல அரைஞ்சா, நான் இப்படி அரைஞ்சேன்னா என் வலது கை தான் அறையும். ஆனா அவருடைய கண்ணம் எது? இடது கண்ணம், இல்லைங்களா? அப்போ நான் அவருடைய வலது கண்ணத்துல அறையணும்னா என்ன பண்ணும்? அவரோட பின்னால இருந்தா அறைய முடியும். இடது கையிலுக்கு யாருக்கும் அறையறதுக்கு வராது. ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா வரும். முன்னால இருந்து அரைஞ்சாவே இது வரைக்கும் கோபம் வரும். பின்னால இருந்து அரைஞ்சானே இதையும் பொத்துக்கிட்டு கோபம் வரும். அப்பவும் திரும்பி அமைதியா, சகோதரா ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார், இந்த கணத்திலே அரைஞ்சுக்கோ, சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னால் இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துறவர்களாக இருப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். படுவேதனையில் பரம வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், அருமையான தேவமாந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் எழுதினது. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதும்போது அவர் நேரிலே பார்த்த ஒரு விஷயம், ஆண்டவரை நேசித்ததுனால ஒரு மனிதனை ஒரு சோல்ஜர் நைய புடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து தூக்கி செவுத்துல அடிக்கிறார். தூக்கி அவன் பறந்து போய் விழுகிறான். அடிச்சு விழுந்தவன் முனகி கொண்டு இருக்கிறான். இந்த தூக்கி வீசின அந்த சோல்ஜர் என்னை திட்டுறா நாட்டுறக்குன்னு சொல்லி அவனிடத்துல போய் காதை வைத்து கேட்கும்போது, எந்த சோல்ஜர் அடித்தானோ, ஆண்டவரே அவரை மன்னிங்க, அவரை ஆசீர்வதிங்க, உம்முடைய பிள்ளையா மாத்துங்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தானா. அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அடுத்த வாரம் அதே போல அவன் அடி வாங்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி எழுதுகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நாம் காட்டியிருந்தோம் என்று சொன்னால் இந்த சபையின் இடம் கொள்ளாது. மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது என்னங்க பண்றாரு ஆண்டவர்? அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி என்ன பண்றாருங்க? மலையின் மேலே ஏறு. அதனால என்னங்க, அவர்களுக்கு வசனம் கிடைக்கப்பட்டுச்சு. திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தை கேட்டு, நம்ம போய் ரோட்ல நின்று பிரசங்கம் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு பையன் வந்து கேட்பாங்கிறீங்க. ஆனா கன்னியா பிரசங்கம் முடிச்சு அவர் பந்தி விற்கும் போது 5000 புருஷர்கள், இல்லைங்களா? ஒருவேளை பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்து ஏறக்குறைய 10,000 பேர் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையில எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயம் எவ்வளவு பெரிய அன்பு நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும். ஏன் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை இன்னைக்கு ஒரு வகையா கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னா, நம்மிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா தேவனுடைய அன்பு இல்லை. நம்முடைய உடன் வேலை செய்யற இடத்துல, உடன் படிக்கிற இடத்துல தேவனுடைய அன்பை காட்டுகிறோமா? அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவனை நான் எப்படி பண்றேன்னு பார். ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னானா, இப்படி எல்லாம் பேசலைன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாங்கண்ணா. தம்பி உற்று, நான் சொன்னேன், தம்பி உற்று, ஆண்டவர் பார்த்துக்குவார், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ அன்பு காட்டினீனா, நீ அன்பு காட்டினீனா. என்னுடைய வேலை தளத்துல அப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் தேவன் என்னை அன்பு காட்டும்படி கிருபை செய்தார். எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதனால கடந்த வாரத்துல கூட நம்முடைய சபையில இருந்த அருமையான சகோதரன் பாலாஜியுடைய மனைவியும் எங்களோட ஸ்கூல்ல தான் வேலை செய்யறோம். அந்த இடத்துல போன்ல பேசும்போது, அண்ணா உங்களோட சாட்சியை நீங்க காப்பாத்திட்டீங்க, உங்களை விரோதமாக நினைச்ச நிறைய டீச்சர்கள் இன்னைக்கு உங்களை பெருமையா பேசுறாங்க. என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, தேவன் என்னை வழி நடத்தினார். தேவன் என்னை வழி நடத்தினார். என் மூலியமாக தேவனை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் செய்கிறீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா?
உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணம். இந்த பூரண சர்க்குணம் அவருடைய அன்பை காட்டக்கூடியதாக இருக்கு. நாமும் அப்பேற்பட்ட பூரண அன்பு உடையவர்களாக இருப்போமா? கடைசியாக ஊழியத்துல தேவனுடைய அன்பு. இன்னைக்கு எதுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம்? எதுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம்? பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார் 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் இப்பொழுது ஊழியத்துக்கு சென்று கொண்டு இருக்கிற அந்த ஆனந்துரை பகுதியில் நான் நினைத்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த பகுதி எனக்கு கனவுல கூட இந்த ஏரியா எனக்கு தெரியாதே, ஏன் இந்த ஏரியாவுக்கு எங்களை கொண்டு போனீங்க என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல அநேக நாட்கள் கேட்டதுண்டு. ஆனால் அதை நான் சுரேஷுடைய குடும்பத்தை பார்த்தபோது அதற்கு எனக்கு பதில் கிடைத்தது. சுரேஷுடைய அம்மாவும் பெரியம்மாவும் தான் உமாவை சத்தியத்துக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினவர்கள். அவர்கள் 2 பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிந்த அறிவை வைத்து அவர்கள் கேள்வி ஞானத்தில் கேட்ட வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். அநேக பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த இடத்துல சண்டே கிளாஸ் நடத்த வேண்டும் என்று சொல்லி பல வருடங்களாக அவர்கள் பிரயாசப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு வேதத்தை படித்து சொல்லக்கூடிய அவர்களது அறிவு இல்லை அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த குடும்பம் ஜெபித்தது. அந்த குடும்பத்தினுடைய ஜெபம் எங்களுடைய குடும்பத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்தது இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? அந்த ஏரியாவை நல்லா வந்து பார்த்தவங்க தெரியும். சாயந்தரம் 7 மணிக்கு மேல அவங்க பேசுற கெட்ட வார்த்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா புதுசா ஒரு டிக்ஷனரி போடணும். குடி நிறைந்த ஒரு இடம், கெட்ட வார்த்தைகள் ரொம்ப மலிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம், பாவம் செய்யணுங்கிற உணர்வே இல்லாம பாவம் செய்யக்கூடிய ஒரு பகுதி, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். ஆனால் அருமையான சகோதரன் சுரேஷுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்ட போது அவர்கள் நினைத்தார்கள் இந்த ஊர் ரட்சிக்கப்படணும். அவர்களால் செயல்பட முடியவில்லை. முழங்கால் படி போட்டு ஜெபித்தார்கள். ஆண்டவர் எங்களை அங்கே கொண்டு போயிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு உங்களையும் என்னையும் நெருக்கி ஏவுகிறதாக இருக்கிறதா? இருந்துச்சுன்னா நாம் அன்பு காட்டி சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? நம்முடைய ஊழியம் அன்பின் அடிப்படையிலாக இருக்க வேண்டும். ஒருவேளை அன்பு காட்ட முடியலன்னு சொன்னா, நான் இதை மாத்திரம் சொல்லி முடிக்க வருகிறேன், என்னுடைய நேரம் கடந்து விட்டது. 1 யோவான் 3:14, நாம் சகோதரத்தில் அன்பு கூறப்படுகிறால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கவே படல, உங்களால அன்பு கூற முடியலன்னு சொன்னா, தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் நிலை கொள்ளவில்லை என்று சொன்னால், தேவன் நேசித்தது போல நாம் பிறரை நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்க ரட்சிக்கப்படல. நான் ஆதாரமாக மற்ற வசனங்களை வைக்கிறேன். 1 யோவான் 4:7-8, பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்கப்படுவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பொய்யன் எங்க தெரியுங்களா இருப்பான்? நான் சொல்ல வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ மக்களே, நீங்க ஒருவேளை அன்பு கூற முடியலன்னா உங்களுடைய நிலைமை அதுவாக தான் இருக்கும். இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, இல்லை ரட்சிக்கப்பட்ட அதுக்காக ரட்சிப்பு நஷ்டப்படும் நான் சொல்லலைங்க. நீங்க ரட்சிக்கவே படலைன்னு சொல்றேன். நான் சொல்ல வசனம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் இல்லைங்களா? நாம் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்துல அன்பு கூர்ந்து நம்முடைய சாட்சியை காத்து கொள்ள முடியுமா? அப்படி சாட்சி காத்து கொண்டும் என்று சொன்னார் இந்த இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும்.
இந்த இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும். அன்பு கூறுவோமா? தேவனுடைய அன்பை நம்மிடத்துல வைத்திருக்கிறார், நம்முடைய இருதயங்களை ஊற்றி இருக்கிறார். அது நம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாக நிரம்பி வழிந்து மற்றொரு ஓடட்டும். அதன் மூலியமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவோம், தேவனுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இல்லைங்களா? நினைத்து பார்ப்போம், அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. இன்னைக்கு இவனெல்லாம் கிறிஸ்தவனான்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்மிடத்திலிருந்து அன்பு நிறைந்து ஓடட்டும். தேவன் மகிமைப்படுவராக, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.